சோதனையும் எங்களை துரத்தை கொண்டு வருகிற அத்தனை வல்லமையும் எங்களை துரத்துகிற அத்தனை வல்லமையும் எங்களை துரத்தை கொண்டு வருகிற அத்தனை வல்லமையும் இயேசுவின் நாமத்தால் என்னையோடு அழிக்கப்பட்டு போகட்டும், இன்னையோடு முறியடிக்கப்பட்டு போகட்டும். எங்களை பின்தொடர்ந்து வருகிறேன், எங்களை பின்தொடர்ந்து வருகிறேன். அத்தனை பிரச்சனைகளும், அத்தனை போராட்டங்களும், அத்தனை நெருக்கங்களும், அத்தனை கஷ்டங்களும், அத்தனை பாடுகளும், அத்தனை உபத்திரங்களும், அத்தனை மனித வல்லமைகளும், அத்தனை மீசாசின் வல்லமைகளும் எந்த கால வெள்ளம் அந்த முறியடிச்சு நாங்கள் ஜபிக்கிறோம், அந்த முறியடிச்சு நாங்கள் ஜபிக்கிறோம், அந்த முறியடிச்சு ஜபிக்கிறோம். இது வருகின்ற துரத்தை கொண்டு வந்து அத்தனை விதமான வல்லமையும் துரத்தை கொண்டு வருகிறேன். அத்தனை போராட்டங்களும், அத்தனை நெருக்கங்களும், அத்தனை கஷ்டங்களும், அத்தனை பாடுகளும், அத்தனை உபத்திரங்களும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தால் இந்த காலை வேலை கர்த்தர் அடித்து நிர்மூலமாக்கி போடும். இன்னையோடு அது முடிக்கப்பட்டு போகட்டும், இன்னையோடு அது அழிக்கப்பட்டு போகட்டும், இன்னையோடு அது ஒழித்து போகட்டும். இதற்கு பிறகு ஆண்டவர் இது வரைக்கும் அந்த பிரச்சனைகளை போராட்டம் நெருக்கம் எங்க வாழ்க்கையில தொடரவே கூடாது, எங்க வாழ்க்கையில தொடரவே கூடாது, எங்க வாழ்க்கையில தொடரவே கூடாது, எங்க பிள்ளைகளை தொடரக்கூடாது, அடுத்த தலைமுறையை தொடரக்கூடாது, அடுத்த ஜெனரேஷனை தொடரக்கூடாது. நாங்க சந்தித்த போராட்டம், எங்க முன்னோர்கள் சந்தித்த போராட்டம், அந்த பிரச்சனைகள் நெருக்கம், அந்த கஷ்டங்கள் பாடல் உபத்த
செய்வா. இயேசு நமக்காக யுத்தம் செய்வா. நமக்காக யுத்தம் செய்வா. இயேசுவின் நாமத்தால் உங்க யுத்தம் தொடங்கட்டும் ஆண்டவரே. உங்க யுத்தம் தொடங்கட்டும் ஆண்டவரே. நாங்க துதி செய்ய தொடங்கின போது, நாங்க துதி செய்ய தொடங்கின போது, நீங்க யுத்தம் செய்ய தொடங்கும். நீங்க யுத்தம் செய்ய தொடங்கும். நாங்க துதி செய்ய தொடங்கின போது, நாங்க துதி செய்ய தொடங்கின போது, நீங்க யுத்தம் செய்ய தொடங்கும். நீங்க யுத்தம் செய்ய தொடங்கும். நீங்க யுத்தம் செய்ய தொடங்கும். நாங்க துதி செய்ய தொடங்கின போது, நாங்க துதி செய்ய தொடங்கின போது, சத்துரு தங்களுக்கு தாங்கள், சத்துரு தங்களுக்கு தாங்கள், மேற்கொண்ட மடிய பண்ணோம், மேற்கொண்ட மடிய பண்ணோம், சத்துரு தங்களுக்கு தாங்கள், எந்த ரூபத்தில், எந்த குணத்தில், எந்த விதத்தில் சத்துரு எழுதினால், சாத்தான் எழுதினால், அவன் தங்களுக்கு தாங்கள், தங்களுக்கு தாங்கள், மேற்கொண்ட மடிய பண்ணுகிறான், மேற்கொண்ட மடிய பண்ணுகிறான், மேற்கொண்ட மடிய பண்ணுகிறான், மேற்கொண்ட மடிய பண்ணுகிறான், தங்களுக்கு தாங்கள், நீங்க அந்த நாடா நடக்கோ, அங்க நடக்க மாட சபா நாடா நீமா நாடா, நீமா நாடா மாட சபா நாடா நாடா, அத்தனை சத்துருவின் வல்லமை, அத்தனை சத்துருவின் வல்லமை, தங்களுக்கு தாங்கள், மேற்கொண்ட மடியட்டும், மேற்கொண்ட மடியட்டும், மேற்கொண்ட மடியட்டும், எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீரா, எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீரா, வருத்தப்படுத்துவீரா, சத்துருவை வருத்தப்படுத்துவீரா, சத்துருவை வருத்தப்படுத்துவீரா, சத்துருவை வருத்தப்படுத்துவீரா, சத்துருவை வருத்தப்படுத்துவீரா, அந்த பக்கம் படணும், எனது ஒரு தொழிலா, எங்களுக்கு ஆதரணும், கர்த்தர் எழுந்தருளுவீரா, தேவன் எழுந்தருளுவீரா, தேவன் எழுந்தருளுவீராவே. நமக்காக யுத்தம் செய்வா, இயேசு நமக்காக யுத்தம் செய்வா, 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 நமக்காக யுத்தம் செய்வா, இயேசு நமக்காக யுத்தம், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் உங்க யுத்தம் தொடங்கட்டும் ஆண்டவரே, உங்க யுத்தம் தொடங்கட்டும் ஆண்டவரே, உங்க யுத்தம் தொடங்கட்டும் ஆண்டவரே, உங்க யுத்தம் தொடங்கட்டும் ஆண்டவரே, சத்துருவுக்கு மேல போய் யுத்தம் தொடங்கட்டும், 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 அந்த சத்துருக்கள் எல்லாம் நிர்மலமாக்கி போடும், சத்துருக்கள் எல்லாம் நிர்மலமாக்கி போடும், சத்துருக்கள் எல்லாம் நிர்மலமாக்கி போடும், இந்த காலை சமத்தில், இந்த காலை வேலை, இந்த காலை வேலை, சத்துருக்களை நிர்மலமாக்கி போடும், சத்துருவை நிர்மலமாக்கி போடும், சத்துருவை அகமாக்கி போடும், சத்துருவை அழித்து போடும், தங்களுக்கு தாங்களை வெட்டோட மடிய பண்ணோம், தங்களுக்கு தாங்களை வெட்டோட மடிய பண்ணோம், எந்த ரூபத்தில், எந்த விதத்தில், எந்த படத்தில், எங்க குடும்பத்துக்கு மத்தியில், எங்க சபைக்கு மத்தியில், இவன் அந்த நாடா ரங்க கூட சபைக்கு மத்தியில், தரிசனத்துக்கு மத்தியில் எழுதி போராட அத்தனை வல்லமையும் இந்த காலை ஆறுதல், இந்த காலை கமந்தல், அதை முத்திரமா அழித்து போடுவீரா, அதை முத்திரமா அழித்து போடுவீரா, அதை முத்திரமா அழித்து போடுவீரா, அதை முத்திர அழித்து போடுவீரா, அதை முத்திர அழித்து போடும். சபையில எழுந்து கிரிய செய்யற, சபையில கலை வரைச்சு ஆடுற அந்த பொல்லாத வல்லமை, அந்த பொல்லாத ஓபிக்க, அந்த பொல்லாத வல்லமை இப்ப அதிக மனோடு செபிக்க, அதிக மனோடு செபிக்க, சபையை பருத்து கொண்டு வர, சபைகளை பருத்து கொண்டு வருக, அந்த பொல்லாத வல்லமைகள் எல்லாம் அழிந்து நிர்மலமாய் போகும்படி செபிக்க, அழிந்து நிர்மலமாய் போகும்படி செபிக்க, அழிந்து நிர்மலமாய் போகும்படி செபிக்க, அழிந்து நிர்மலமாய் போகும்படி செபிக்க, அழிந்து நிர்மலமாய் போகும்படி செபிக்க. சிவ பாபா தாடா ரங்க கூட அல்ல ரங்க மன சபா தாடா, சிவ பாபா கூட பாபா தாடா ரங்க கூட அல்ல ரங்க மன சபா துணி ஆகதோ. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும், அழிக்கப்பட்டு போகும், அழிக்கப்பட்டு போகும். எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கப்பா, எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கப்பா, எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கப்பா. மோசைகளை சொன்னீங்க, நீங்க சும்மா எழுந்தீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, கர்த்தர் யுத்தக்காக யுத்தம் பண்ணுவா. யோசபாத் தெருவில குதிக்க போது சத்துரு தங்களுக்கு தாங்கள் வெட்டோட மடியா பண்ணோம், உங்க யுத்தத்தை தொடங்கிற தேவ, உங்க யுத்தங்களை தொடங்கிற தேவ, சிவா கண்டா 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 கூட அந்த ரத்த மனம் இடியோட படைகளும் தங்கள் தாங்கள் நின்ற போது சத்துருகளை சிதறடித்து போட தேவ, தங்களுக்கு தாங்களை வெட்டோட மடியா பண்ண தேவ. இந்த காலை கையில் எங்களுக்கு ரொம்ப எழுதி போராட அத்தனை நிறுவன சத்துருவை அந்த குறி அடித்து போடும். நமக்காக யுத்தம் செய்வா, ஏதோ நமக்காக யுத்தம் செய்வா, நமக்காக யுத்தம் செய்வா, ஏதோ நமக்காக யுத்தம் செய்வா.
யுத்தம் செய்வா இயேசு நமக்காக யுத்தம் செய்வா இங்கு நானோ எதிர்க்கிறவனை இனிமே பார்க்க மாட்டோம் ஓ glory அதிக பண்ணுதல மாட்டோம் விசுவாசம் அதிக பண்ணுதலோ ஓ இங்கு நானோ எதிர்க்கிறவனை இனிமே இங்கு நானோ ஓ
Yes,
சொல்றாங்க. சாமுவேல் 1 அதிகாரம் 19-20 பார்த்தீங்கன்னா, இனி அவள் துக்க முகமா இருப்பதில்லை. இனி அவன் துக்க முகமா இருந்தது இல்லை. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 19-20 வாசிச்சு பார்த்தோம்னா, அப்பொழுது அவன் என்றான், புறப்பட்டு போய் செய்தான். அப்புறம் அவள் அப்புறம் அப்படின்னா எப்போதும் இது வரைக்கும் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. அப்படின்னா அவள் மதிக்கிற வரைக்கும் அவள் என்னவா இல்லை, துக்கமுகமா இல்லை. அப்படின்னா அவள் துக்கமுகமா இல்லைன்னா எப்படி இருந்திருப்பாங்க? மதிக்கிற வரைக்கும் சாகிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தான். ஆமென். சாகிற வரைக்கும் கர்த்தர் எப்படி வைக்க விரும்புறாருன்னா சந்தோஷமா வைக்க விரும்புறார். என்னைக்கு நமக்கு சாவு வருதோ, என்னைக்கு நம்ம கிறிஸ்துவர்களை மதிக்கிறோமோ, மறைக்கிற வரைக்கும் நம்ம இப்படி இருக்கணும் விரும்புறோம், சந்தோஷமா இருக்கணும் விரும்புறோம். சந்தோஷமா இருக்கணும். எது வரைக்கும்? சாகிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்ன்றது கர்த்தருடைய விருப்பம். அதுதான் அந்த காலை வேளையில கூட நமக்கு சொல்றது, சாகிற வரைக்கும் உன்னை சந்தோஷமா வைப்பேன், சாகிற வரைக்கும் சந்தோஷமா வைப்பேன். ஆமென். அப்ப சாகிற வரைக்கும் யாரை கர்த்தர் சந்தோஷமா வைக்க விரும்புறார்? சாகிற வரைக்கும் யாரை கர்த்தர் சந்தோஷமா வைக்க விரும்புறாருன்னா, அவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களை சந்தோஷமாக்க விரும்புகிறார், இல்ல சந்தோஷமா வைக்க விரும்புகிறார். யார? நான் அவரை சந்தோஷப்படுத்துகிறோமோ அவர்களை அவர் சந்தோஷமாக்க விரும்புகிறார், இல்ல சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். இது வரைக்கும் சாகிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்ற வார்த்தை. நீ சாகிற வரைக்கும் துக்கமா இருக்கக்கூடாது, வேதனையாக இருக்கக்கூடாது, கஷ்டமா இருக்கக்கூடாது, கண்ணீராக இருக்கக்கூடாது, துக்கமா இருக்கக்கூடாது, மனசங்கடத்தோடு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? சாகிற வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும் என்பதுதான் கர்த்தருடைய ஆழமான விருப்பம். கர்த்தருடைய ஆழமான விருப்பம் என்ன விருப்பம்? நம்ம சாகிற வரைக்கும் சந்தோஷமா வாழணும் என்பது கர்த்தருடைய ஆழமான விருப்பம். ஆனா சத்துருக்கு சாகிற வரைக்கும் நீ சங்கடமாகவே இருக்கணும் என்பது சத்துருக்கு விருப்பம் இல்லையா? நம்ம சாகிற வரைக்கும் சங்கடமாகவே இருக்கணும், சாகும்போது கூட சங்கடமாகவே சாகணும் என்பது சத்துருடைய விருப்பம். ஆனா தேவனுடைய விருப்பம் சாகிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். பைபிள் அழகாக பார்த்து சொல்லுது, அவள் அப்புறம் துக்க முகமா இருக்கவில்லை. இது வரைக்கும் அவள் நதிக்கிற வரைக்கும் இல்லையா, அவள் சாகிற வரைக்கும் அண்ணா அதுக்கு பிறகு என்னவா இருக்க முடியல, துக்கமா அவள் இருக்கவில்லை, துக்கமா இருக்கணும் இல்லையா? அவள் துக்கமா இல்லைன்னா எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். எது வரைக்கும்? சாகிற வரைக்கும். கூட கேட்கணும், என்ன ரகசியம்? நீங்க சாகிற வரைக்கும் சந்தோஷமா இருந்ததுடைய ரகசியம் என்ன? நாங்களும் தேவனை ஆராதிக்கிறோம், நீங்களும் தேவனை ஆராதிக்கிறீங்க, நீங்களும் ஆலயத்துக்கு போயிருக்கிறீங்க, நாங்களும் ஆலயத்துக்கு போயிருக்கிறோம், நீயும் ஆண்டவரை ஆராதிச்ச, நானும் உங்களை ஆராதிச்சோம், நீயும் ஜெபம் பண்ண, நாங்களும் ஜெபம் பண்ணோம், நீங்களும் வீட்டுக்கு திரும்பி போனீங்க, நாங்களும் வீட்டுக்கு திரும்பி போனோம். சோ எங்க வாழ்க்கையில நாங்க செய்யாத ஒண்ணு நீங்க என்ன செய்யல? நீங்க செய்யல இல்லையா? நம்ம செய்யாத ஒண்ணை யார் செய்யல? அண்ணால் ஒண்ணு புதுசா செய்யல இல்லையா? அண்ணால் கோயிலுக்கு போனாங்க, நம்மளும் அண்ணால் ஜெபம் பண்ணாங்க, நம்மளும் நல்ல விஷயம் இருக்கு. அண்ணால் ஆராதிச்சாங்க, நம்மளும் ஆராதிக்கிறோம். அண்ணால் வீட்டுக்கு போனாங்க, நம்மளும் அவர் தூங்கினா, நம்மளும் சர்ச்சில் தூங்குறத சொல்லல, அவர் அங்க தூங்கினாங்க. ஆளை ஆதரவு முடிச்சுட்டு போய் என்ன செஞ்சோம்? அவர் தூங்குறான், நீங்க இங்க தூங்குற நினைச்சிடக்கூடாது, சர்ச்சில் உட்காந்து தூக்கத்தை நினைச்சிடக்கூடாது. அந்த தூக்கத்தை சொல்லல, எங்க தூங்கினா? வீட்டுல போய் தூங்கினா, ஆராதனை முடிச்சுட்டு போய் தான் அவ தூங்கினான் இல்லையா? அப்ப அக்கால கேட்கறாக்கா, நீங்க எல்லாம் செஞ்சதா, நாங்களும் என்ன செஞ்சிருக்கிறோம்? நாங்களும் செஞ்சிருக்கிறோம். ஆனா உங்க வாழ்க்கையில அப்புறம் என்னமா இல்லை, துக்க பக்கமா இருக்கல, எனக்கு அப்புறம் இல்லை, அப்புறமா தான் இருக்கு.
அவங்களுக்கு எப்புறமா என்னதான் இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தாலும் எங்களுக்கு எப்புறமா என்னதான் இருக்குது, துக்கமா தானே இருக்குது. அப்ப நாங்க செஞ்சதோட நீங்க என்னதான் அப்படி விசேஷமா செஞ்சுட்டீங்க அக்கா அப்படின்னு கேட்டா, அக்கா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆண்டவரை நீ சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னா நான் சாகர வரைக்கும் அந்த சந்தோஷமா வச்சுக்கிறோம். ஆமே, ஆண்டவரை நீ சந்தோஷப்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா, இல்ல ஆண்டவரை நீ சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னா நீ சாகர வரைக்கும் நான் எப்படி வைப்பாருன்னா சந்தோஷமா கர்த்தர் வைப்பார், சந்தோஷமா கர்த்தர் வைப்பார். அப்ப இது வரைக்கும் மனுஷனை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்துட்டாங்க, மனுஷனை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்துட்டாங்க, மனுஷனை சந்தோஷப்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் ஆழமா எதிர்பார்க்கிறது, நீ மனுஷனை சந்தோஷப்படுத்துற வரைக்கும் நான் உன்னை சந்தோஷப்படுத்தவே முடியாது. மனுஷனை பிரியப்படுத்தி மனுஷனை சந்தோஷப்படுத்தி நீ வாழ்கிற வரைக்கும் நாம என்ன செய்ய முடியாது, உன்னை சந்தோஷப்படுத்தவே முடியாது. மாறாக என்னைக்கு மனுஷனை சந்தோஷப்படுத்த நிறுத்திட்டு கர்த்தரை என்னைக்கு சந்தோஷப்படுத்த நீ ஆரம்பிக்கிறியோ அன்றைக்கு தேவன் நீ சாகர வரைக்கும் உன்னை சந்தோஷமா வைக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். அப்ப அண்ணாவுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரே ரகசியம் என்னன்னா, இதுவரைக்கும் அவளை மனுஷனை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்துட்டான், இதுவரைக்கும் அவள் மனுஷனை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்துட்டான். ஆனா முதல் முறையா அவன் ஆண்டவரை என்னைக்கு சந்தோஷப்படுத்த ஆரம்பிச்சாலோ அன்றைக்குதான் தேவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், அவளை ஆசீர்வதிக்கிறான். அதற்கு பிறகு அவன் துக்கமுகமா இருந்தது இல்லைன்னு சொல்றது இல்லையா. சோ இனிமேதான் அவன் கட்சியாக போறாங்க, அவன் விருப்பங்கள் நிறைவேற, இப்ப இன்னும் நிறைவேறல. எது வரைக்கும் ஆலயத்தில் இருக்கிற வரைக்கும் விருப்பம் என்ன செய்யல, இதுவரைக்கும் நிறைவேற, இனிமேதான் என்ன செய்ய போகுது, நிறைவேறவே போகுது இல்லையா, இனிமேதான் நிறைவேறவே போகுது. அப்படின்னா சோ அப்போ கன்சீவ் ஆயிட்டா பயங்கர சந்தோஷமாயிடுவாங்களா அப்படின்னா அப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது இல்லையா. அப்படி நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இந்த தொல்லை இல்லாமல கூட நல்லா இருக்குமே அப்படின்னு எப்பதான் யோசிக்கிறாங்க. கன்சீவான பிறகுதான் யோசிக்கிறாங்க, யோ இந்த பிள்ளை இல்ல, இது தொல்லை, இது இல்லாம என்னவா இருந்திருக்கும், நல்லா இருக்குமே அப்படின்னு. இன்னைக்கு கூட எத்தனையோ சொல்றாங்க, என்னது இது பிறக்காம தான் நான் நல்லா இருந்திருப்பேன், இது பிறக்கதான் தான் நல்லா இருந்திருப்பேன், இது பிறகு என் மானத்தை வாங்குது, இது பிறக்காம தான் இருந்திருப்பேன், என் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தா இருந்திருப்பேன், இது பிறக்காம எந்த கோயில குறையாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிள்ளைகளை நேருக்கு நேரா பார்த்து கூட நீ எல்லாம் ஏன் இது வந்து பிறந்த தொலைஞ்ச தொலைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் என்னவா மாறி போச்சுன்னா தொல்லையாக மாறி போச்சு இல்லையா. பிள்ளைகள் என்னவா மாறி போச்சு, மேக்சிமான பிள்ளைகள் நினைச்சு பெற்றோர்கள் வருத்தப்படுவது தான் அதிகமே தவிர பிள்ளைகள் நினைச்சு சந்தோஷப்படுவது மிக 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 கொஞ்சம். பிள்ளைகள் நினைச்சு, அதாவது பிள்ளை இல்லை என்ற வருத்தம் ஒரு காலத்துல இருந்த போது பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே எதிர்பார்த்த காலம் போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமோ, கம்மனுக்கு என்னெல்லாம் நல்லா இருந்திருக்கோம், பிள்ளை இல்லாம இருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே, பிள்ளைகளே இல்லைன்னு கூட நம்ம என்ன இருக்கலாம், நிம்மதியா இருந்துட்டு போயிருக்கலாமே, ஏன் இதெல்லாம் பிறந்த நமக்கு ஏன் இவ்வளவு தலைவலியா இருக்குது, இது பிறக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு அபாஷன் ஆச்சு, இதெல்லாம் அபாஷனாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துக்கப்பட்டு துயரப்படுகிற பெற்றோர்கள் தான் இன்றைக்கு மிக 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 அதிகம். ரட்சிக்கப்படுற கூட்டத்தை சொல்லல, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை உள்ளடக்கி நான் சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட நீங்க உங்களை கூட்ட உங்க பிள்ளைகள் எப்படி அப்படின்னு கேட்டாங்க, எத்தனை பேர் இந்த பிள்ளைகள் சூப்பர், இந்த பிள்ளை மாதிரி இன்னொரு 10 பிள்ளை பிறந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்கன்னு கேட்டா தெரியல. இந்த பிள்ளை மாதிரி எனக்கு பிறந்த பிள்ளை மாதிரி இன்னொரு 10 பிள்ளை எனக்கு பிறந்தான் நாங்க இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்னு இங்க வந்திருக்கிற இந்த சொற்ப ஜனங்கள்ல எத்தனை தாய் தகப்பன் எங்க பிள்ளைகள் இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பெற்றோர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்று சொன்ன கேட்டா அது கர்த்தருக்கு தான் வெளிச்சம் இல்லையா. ஆனா இந்த பற்றி சொல்றா அதற்கு பிறகு அவள் என்னவாவே இல்லை, துக்கமுகமாகவே இல்லைன்னு சொல்றான், துக்கமுகமாகவே. அப்ப அவங்களதான் கேட்கணும், ஏமா நீங்களும் பிள்ளை பார்த்த நாங்களும் பிள்ளை பார்த்தோம், நீ குடி கொடுத்து வச்ச மகராட்சி, நீ கொடுத்து வச்ச மகராட்சி என்ன சொல்ற, உன் பிள்ளைங்களுக்கு துக்கமாகவே இருக்கல, அதான் நம்ம சர்ச்சையில் விட்டுட்டாங்க, அப்புறம் எப்படி துக்கமா இருக்கும், நீ கூட சர்ச்சையில பிள்ளை சொல்லும், நீயே போக மாட்டேங்கிற நான் எப்படி போவேன் அப்படின்னு பிள்ளை சொல்லும். அதனாலதான் பிள்ளைகளை என்னவா மாறி போச்சு, தொல்லையா மாறி போச்சு. பிள்ளைகளை
பின்னாடி இடமா மாறி போச்சு, தொல்லையா மாறி போச்சு. ஆனாக்க அவ சொன்னா அன்னைக்கு கொண்டு விட்டா பாருங்க, அன்னைக்கு விட்டுட்டு போனவதான் எப்படி இருக்கிறான்னா சந்தோஷமா இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான். நீங்க நிறைய பேர் பிள்ளைங்க ஸ்கூல் கணிக்கிட்ட கூட ஐயோ பிள்ளை வீடு ரெமடியா இருக்கு, வீடு வெடிச்சோடி கிடக்கு அப்படின்னு யோசிக்கிறோம். எதை பார்த்து வீட்டுல காலைல போய் சாயங்காலம் வந்துட போறாங்க இல்லையா, அதுக்குள்ளாகவே சில பேருக்கு என்ன ஆயிடுது, வருத்தம் ஆயிடுது. அவன் எப்படி திருப்பப்பட்டோம் விட்டுட்டு வருஷத்துல ஒரு நாள் மட்டும் போவான், பாப்பா ஒரு சின்ன சட்டையா, ஏன்னா இவன் சட்டை எடுத்துன்னு போவான் இல்லையா, அவன் அதுக்குள்ள பெருசா வளர்ந்துட்டு இருப்பான். அது பெருசா இவன் ஒரு வருஷம் சில பிள்ளைய பார்த்து ஒரு வருஷம் சில அவன் நல்லா பண்ணிச்சிருப்பான். சரி அதோட ஒரு 4 இன்ச்சு பிள்ளை வளர்ந்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் இப்படி வளர்ந்துருப்பான், இப்படி வளர்ந்துருப்பான் அப்படின்னு நினைச்சு ஒரு 4 இன்ச்சு அளவு சட்டை எடுத்து வந்து பார்த்தா அவன் நினைச்சிருக்க பிள்ளை எப்படி வளர்ந்துருக்கான்னா ரொம்ப அதிகமா வளர்ந்துருக்கான். இப்ப என்ன சட்டையா மாறி போச்சு, சின்ன சட்டையா மாறி போச்சு. இப்ப அடுத்த முறை பார்த்தா சரி இதோட இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம், பெருசா எடுக்கலாம் அப்படின்னு அடுத்த முறை கொண்டு வந்தா ஆக மொத்தம் ஒரு வருஷம் கூட அவன் எடுத்த சட்டை அவன் என்ன செய்ய இல்ல, போடவே இல்லை. அந்த வருத்தம் கூட அவனுக்கு இல்ல. பாருங்க என்ன வருத்தம், பிள்ளைக்கு ஆசாசியான ஒரு சட்டை வந்த ஏன்னா அந்த பிள்ளைக்கு சரியாம போயிடுச்சு, அப்படின்னு வருத்தப்படுவாங்க தானே. பிள்ளைக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்து செட்டாவெல்லாம் வருத்தப்படுவீங்களா, நம்ம ஊர்ல பரவாயில்ல ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் எல்லாம் கிடையாது இல்லையா. அப்ப ரிட்டர்ன் இல்லை அப்படின்னாக்க வருத்தப்படுவீங்களா இல்லையா, ஐயோ பிள்ளைக்கு நல்லா இருக்கும், எடுப்பா இருக்கு, இது போட்டா ரொம்ப அப்படியே ஜெமீன் மாதிரி என் பிள்ளை தெரியுமா, அப்படியே ராஜா மாதிரி என் பிள்ளை தெரியுமா அப்படின்னு நினைச்சு ஒரு சட்டை வந்து போட்டா அது எங்க நிக்குது, இடுப்புல பாத்துட்டுன்னா நம்மளுக்கு இப்படி இருக்கும், நல்லா இருக்குன்னு நினைச்சேன் வந்தேன். ஏன்னா இப்படி எட்டாம போயிடுச்சு, சரீரமா போயிடுச்சு, நான் என்னதான் சட்டை கூட என் பிள்ளை என்ன செய்ய முடியல, போட முடியலையேன்ற ஒரு வருத்தத்தோட தான் போயிருக்கணும் இல்லையா. நான் அவன் சொல்றான் அதற்கு பிறகு அவன் துக்கமுகமா இருந்தது இல்லைன்னா அவன் வாழ்நாள் முழுவதும் எப்படி இருந்திருக்கிறன்னா சந்தோஷமா இருக்கிறான். வாழ்நாள் முழுவதும் அவளை சந்தோஷம் வச்சிருக்கிறான். என்ன காரணம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், நிறைய காரணம், ஒன்னே ஒண்ணு, அவள் கர்த்தரை சந்தோஷப்படுத்த பிரியப்பட்டாலே ஒழிய ஒரு மனுஷனை சந்தோஷப்பட்ட என்ன செய்யணும், பிரியப்படல இல்லையா. இன்னைக்கு எது கர்த்தரை சந்தோஷப்படுத்தும், எது கர்த்தரை சந்தோஷப்படுத்தும்? 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:19 வசனத்தை வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஜெபிக்கிறது கர்த்தருக்கு சந்தோஷம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஜெபிக்கிறது கர்த்தருக்கு சந்தோஷம் இல்ல, அந்த ஜெபத்தின் மைய கருத்து என்ன என்பதுதான் கர்த்தரை சந்தோஷம். அந்த ஜபத்தினுடைய மைய கருத்து என்ன, நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ற, நாங்க நைட்ல 1 மணி நேரம் ஜெபம் பண்றோம், ஓகே. நாங்க அதிகாலையில ஜெபம் பண்றோம், நல்லது. நாங்க விடிய காலையில ஜெபம் பண்றோம், நல்லது. நாங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றோம், நல்லது, ஓகே நல்லது. ஆனா அந்த ஜபத்தினுடைய மைய கருத்து என்ன, ஜபத்தினுடைய இப்ப ஆண்டவர் எத்தனையோ பேர் தமிழத்துல வந்திருக்கிறாங்க இல்லையா. காலைல கூட சொன்னாங்க ராயன் ஏற்றி சட்டையை பிடிச்சிட்டான் இல்லையா, யாரு யாக்கோபு சட்டையை ஏற்றி பிடிச்சான் இல்லையா. என்ன காரணத்தால எனக்கு பிள்ளைய கொடு அப்படின்னு பிடிச்சான் இல்லையா, எனக்கு பிள்ளைய கொடு, இல்லைன்னு என்ன பண்ண நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், ஏற்றி சட்டையை பிடிச்சு நில பிடிச்சுங்க. அப்படி அநேகருடைய தேவைகளை இருப்பதுன்னா தன்னை மையப்படுத்தி இருக்கே தவிர தேவனை மையப்படுத்தி ஜபங்கள் இருக்கதா என்பது இன்னைக்கு ரொம்ப அரிதான ஜபங்கள் இல்லையா. எல்லாருடைய ஜபமும் காலையில ஜெபிச்சீங்கன்னா எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் இல்லையா. காலையில ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கை எப்படி காலையில் நீங்க ஒரு கிறிஸ்துவ இருக்கீங்க, காலையில கட்டாயம் என்ன செய்வீங்க, ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் இல்லையா. நாங்க அதுக்கு நீ நம்ம நான் என்ன பண்ணிட்டேன்னு நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு நம்பிக்கை தான் பேசுறோம், விசுவாசம் தான் பேசுறோம். எப்படி நீங்க எல்லாம் ஒரு ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்படி பண்ணும்போது இந்த ஜெபம் எதன் அடிப்படையில் இருக்கு, காலையில ஜெபிக்கிற ஜெபம் எதன் அடிப்படையில, யாருடைய தேவையின் அடிப்படையில எனக்கு ஜெபம் அமைஞ்சிருக்கு, நம்முடைய தேவையின் அடிப்படையில் ஜெபம் அமைஞ்சிருக்கா, தேசத்தின் தேவையை அறிந்து ஜெபிக்கிற ஜெபம் மையமா அமைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா வேறுவேளை 90 ஜெபம் 100 வார்த்தையை சொல்லுவேன்னா 99 வார்த்தை எதை பற்றி இருக்கும், நம்மை பற்றி இருக்கும், நம்ம குடும்பத்தை பற்றி இருக்கும், நம்ம பிள்ளைகளை பற்றி இருக்கும், நம்முடைய தேவைகளை பற்றி இருக்கும், நம்முடைய படிப்பு பட்டம் மற்ற எதிர்படி காரணம் முடிச்சு கடைசியா ஒருவன் ஆண்டு தேசத்தை அப்படி இருக்கலாம். கடைசியாக ஒரு வார்த்தை இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் இல்லையா. எதை
கடைசியா ஒரு வார்த்தையாவது ஆண்டவரே சபை இல்ல ஊழியக்காரர்கள் இல்ல தேசம் அப்படின்னு ஒருவேளை கடைசியா 2 வார்த்தை என்ன செய்யலாம், வாயில உச்சரிச்சு ஜெபிச்சு முடிக்கலாம் அப்படின்னு சில பேர் இல்ல. சில பேர் கொஞ்சம் ஆழமா என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். ஆனா அந்த அம்மா ஜெபம் பண்றாங்க, இவளுக்கு ஒரு பெரிய தேவையோடு தான் ஜெபத்துக்கு போயிருக்கிறாங்க இல்லையா? இவளுக்கு ஒரு பெரிய தேவையோடு தான் ஜெபத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. இந்த பெரிய தேவையோடு இருக்கிறவங்க எதை மையப்படுத்தி ஜெபிக்கிறார்கள் என்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம் 10வது வசனத்தை. அவள் போல் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீ, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறைவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஏன் ஒரு பிள்ளையை கொடுத்தா போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தானே. உமது அடியாளுக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிச்சிருக்கலாம் தானே. ஆனா என்ன கேட்கிறா, உமது அடியாளுக்கு ஒரு ஆம்பளையை கேட்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆம்பளை பிள்ளைய தான் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு ஆம்பளை பிள்ளை பறக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஆம்பளை பிள்ளை பறக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இல்லையா? அது எதுக்கு, எனக்கு ரெண்டு அவன் தானே உதைப்பான், பட்டப்பட உதைப்பாடா உதைக்க மாட்டாங்க. கம்மனு பேசி வாயில வாயிலாத 2 வார்த்தை பேசிட்டு போயிடுவான் இல்லையா? அவன் தானே வந்து அடிக்குவான், அவன் தானே உதைப்பான். அப்ப ஒய்யாப்பி காசாட கொடுக்குறான், அவன் தானே கொடுக்குவான். அதனால நம்ம என்ன கேட்கிறோம், ஆம்பளை பிள்ளைகளா கேட்கிறோம். எதுக்கு, பின்னால என்ன அடிக்கிறது யாருமே இருக்க மாட்டாங்க. எங்க வீட்டுக்காரங்க வயசாகி போயிடும், அவன் என்ன செய்ய மாட்டான், அடிக்க மாட்டான் இல்லையா? வயசா கூட கிழமை அடிக்க போறான், ஆனா அதால வயசாகி போயிட்டு அடிக்க மாட்டாங்க. அப்ப என்ன அடிக்கிறது ஒரு ஆள் வேணும் தானே அப்படின்னு இல்ல. நம்ம பிள்ளைகள் என்ன செய்யும், நம்மளை பாதுகாக்கும் பராமரிக்கும் அப்படின்னு. எத்தனை பிள்ளைகள் பாதுகாக்கிறாங்க பராமரிக்கிறாங்க அப்படின்னு கத்திருக்கிறான். அது வெளிச்சம் கத்திரதான் அதை பதில் சொல்லணும். இல்ல ஆமா, நான் அம்மாவுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கேட்டா நானும் கொடுத்தேன், பரவாயில்ல. அவ கேட்ட மாதிரியே அந்த தாய்க்கு தகப்பனுக்கு அந்த பிள்ளை என்னவா இருக்கிறான், உறுதுணையா இருக்கிறான், பக்கபலமா இருக்கிறான், ஆதரவா இருக்கிறான், சப்போர்ட்டா இருக்கிறான், பரவாயில்லப்பா அப்படின்னு கத்தர் பார்த்து சந்தோஷப்படுவாருன்னு கேட்டா தெரியல. ஏமனே கேட்பாரு, நீ தானம்மா கேட்ட ஆம்பளை பிள்ளை என்னன்னு, ஆம்பளை பிள்ளை வேணும்னு கத்த சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? 100% சொல்லுவாரு, 100% சொல்லுவார். என்னன்னு, நீ தானே கேட்ட, நீ தானே. நான் காலைல சொல்லுமா சொன்னேன், கேட்டா சில நேரத்தை கத்தருக்கு விருப்பம் இல்லைன்னா கூட கொடுத்துருவாங்க. நம்ம கேட்டோம்னா சில நேரத்தில் கத்தருக்கு விருப்பம் இல்லைன்னா கூட கொடுத்துருவாங்க. இல்லைன்னா சோர்ந்து போயிடுவோம்ல, நம்ம என்ன போயிடுவோம், சோர்ந்து போயிடுவோம் இல்ல. ஆனா பின்னால வர பிரச்சனைய அவர் சொல்லுவாரு, நான் என்ன சாமி பண்ணிட்டோம்னா கொடுக்கறதான் நினைச்சேன், நீ என்ன பண்ண, நீ கேட்ட, நான் என்ன பண்ணணும், கொடுத்துட்டேன். அவ்வளவு, நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். நீ என்னவோ அதை நீ என்ன பண்ணு, நீ ஏன் பார்த்துக்கோமா, ஏன் கேட்டா வராத, நான் என்ன செய்ய முடியாது. இதை தெரிஞ்சுதான் அவனுக்கு கொடுக்காம இருந்தேன். அதை தாண்டி நீ என்ன விட ரொம்ப புத்திசாலி வேணும், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டதான் கொடுத்துறேன். அதுக்கு மேல நீ பார்த்துவ சாமி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாரு, கையை கைவிட்டு கையை விட்டு போயிட்டே இருந்துருவாரு. கடைசி வரைக்கும் கத்தர் ஹெல்ப் பண்ணவே மாட்டா. 100% சொல்றேன். கர்த்தர் விருப்பப்பட்டு கொடுத்துட்டாருன்னா அதுல 100% முழுக்க அவருடைய அட்டேக்கிங் இருக்கும், அவருடைய ஹெல்பிங் இருக்கும், அவருடைய காரியங்கள் இருக்கும், எல்லாத்தையும் அவரே முடிச்சதா நமக்கு வேலையே ஒண்ணுமே இருக்காது. சரியா? இப்ப அண்ணால் கேட்கிறான், எப்படி கேட்டுக்கலாம், ஒரு பிள்ளைய கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆனா அவன் என்ன கேட்கிறான், அவளும் நம்மளை போல ஒரு பெண்ணு தானே இல்லையா? அவளுக்கு என்ன ஆசை இருக்கும், ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை யாருக்கு இருந்திருக்கும், அவளுக்கு இருந்திருக்கும். அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை கிடையாது. அண்ணால் ஏன் ஆம்பளை பிள்ளைய கேட்டா அப்படின்னா, அன்றைய தேவையின் அடிப்படையில் அவள் கேட்டாலே தவிர அவள் விருப்பத்தின் அடிப்படையில் ஆம்பளை பிள்ளைய அவள் கேட்கணும். யாரு? அண்ணால் ஆண் பிள்ளையை கொடுங்க அப்படின்னு கேட்டாலே அவள் விருப்பத்தின் அடிப்படையில் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கட்டும், எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கட்டும். அப்ப எங்க மாமியார் என்ன செய்ய மாட்டாங்க, என் கூட சண்டைக்கு வர மாட்டாங்க, எங்க வீட்டுக்காரங்க இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்றதுனால என்ன கேட்கல, அவன் ஆம்பளை பிள்ளையே கேட்கல. மாறாக என்ன, எல்லாருக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்குது, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கட்டும் அப்படின்னு அவ கேட்கல. அன்றைய தேவையின் அடிப்படையாக மையமாக வச்சுதான் அவ என்ன கேட்டானா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருகிறானால் கொடுத்தான், அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும்
அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னா அன்றைய ஆசாரியருடைய நிலைமை ரொம்ப படு மோசமா இருக்கு. 3 பேர் ஆசாரியர்கள். ஒருத்தர் யாரு? ஏலி இல்லையா? ஏலியுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்துச்சு அப்படின்னு பைபிள் சொல்றது. அவர் ரெண்டு கண்ணுமே அவருக்கு தெரியாது. அதுக்கு ஏலி இல்லையா? அப்போ கர்த்தருடைய வசனம் என்னமா இருக்குது? அபூர்வமா இருக்குது. கர்த்தர் என்ன செய்ய முடியல? ஒரு விஷயத்தை பேச முடியல. ஒரு விஷயத்தை பேச முடியல. யார் கிட்ட? ஏலி கிட்ட. பிரதான ஆசாரியர், பெரிய மனுஷன், நல்ல மனுஷன். ஆனா அவங்கிட்ட கூட என்ன செய்ய முடியல? கர்த்தர் ஒரு விஷயத்தை என்ன செய்ய முடியல? பேச முடியல. பக்கத்தை கைப்பிடிச்சுங்க. உங்ககிட்ட பேசலாமா? உங்ககிட்ட பேசலாமா? ஏதாவது கர்த்தர் பேச நினைச்சா உங்ககிட்ட பேச முடியுமா? ஏலிகிட்ட என்ன செய்ய முடியல? பேச முடியல. பேச முடியும். அவங்க யாரை கேட்டாரு? சின்ன பையனமா ஒரு முறைக்கு 4 முறை தட்டி எழுப்புறாரு. ஏங்க இந்த பையன்கிட்ட சொன்னா என்ன புரியும்? அவர் சொன்னாரு, இவங்கிட்ட கூட சொல்லுவேன், இவன் கூட புரிஞ்சுக்குவான். அவன்கிட்ட என்ன செய்ய முடியாது? அவங்கிட்ட என்ன செய்ய முடியாது? சுத்தமா பேச முடியாது. யார் கேட்ட? அப்ப நிறைய பெரிய ஆளு கேட்ட என்ன செய்ய முடியறது இல்ல? பேச. அதனாலதான் சின்ன பிள்ளை கிட்ட பேசிட்டு அப்படின்னு ஆண்டோட கேட்கணும். அவராலேயே நிறைய பேர் கிட்ட பேச முடியல. அப்ப நாங்களே ஏமாத்துறோம் அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டியிருக்கான். அப்படி ஏழுடைய நிலைமை அந்த நிலைமை என்னது? தான் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை, அவருடைய நிலைமைய என்ன செய்ய முடியல? அவர்கிட்ட பேச முடியல. பேசுறதுக்கு முடியல. பேச முடியாத நிலையில இருக்கிறாரு. கர்த்தர் பேசுறத கேட்க முடியாத நிலையில இருக்கிறார். யாரு? ஏலி இல்லையா? அடுத்த 2 பேர் இருக்கிறாங்க. ஓப்பனையும் பெனகாசும் இல்லையா? இவங்க நிலைமை ஊருக்கே தெரியும். என்னது? இவங்க பேலியாளின் மக்களை தவிர ஆசாரியர்கள் கிடையாது. இவங்க பேருக்கு ஆசாரியர்கள். ஆனா அந்த ரங்கத்துல பேலியாளின் மக்கள் இல்லையா? இவனை நம்பி என்ன செய்ய முடியாது? அவனை நம்பி பேசதான் முடியாது. இவனை நம்பி யாரும் போகவே முடியாது. ஏலியை நம்பி என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் சொல்றாரு, அவனை நம்பி ஒண்ணும் பேச முடியாதுப்பா அப்படின்றாரு. இல்லை, அவன்கிட்ட ஒண்ணும் பேச முடியாது. சரிங்க, அவன்கிட்ட தான் பேச முடியல. ரைட்டு. அவன் 2 பசங்க ரெண்டும் அப்படி இப்படி இருக்க சிங்கக்குட்டி மாதிரி இருக்கிறாங்கல்ல. 2 பேரும் எப்படி இருக்காங்க? சிங்கக்குட்டி மாதிரி. அட கூட அது சிங்கக்குட்டி கழுதக்குட்டியோட மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னிக்குட்டியை விட அது மோசமா இருக்கு. நீ சிங்கக்குட்டின்ற எனக்கு 2 பேர் சொல்லிக்கணுமா? சிங்கம் மாதிரி 2 ஆம்பளை பள்ளி பற்றி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அப்படி சொல்றேன் நான். ஏலியை பார்த்து சொல்லுவாங்க, என்னன்னு? நீ தானப்பா 2 சிங்கக்குட்டி மாதிரி பெற்று வச்சிருக்கிறியப்பா. நீ வேற, அது பன்னிக்குட்டியை விட மோசமா இருக்கு, நீ சிங்கக்குட்டின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி இருப்பாரு ஏலி. அது 2 போகணும். அது என்ன செய்ய முடியல? அவனை நம்பி ஒரு ஆள் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. குறிப்பா பொம்பளை பிள்ளை யாரும் போகவே முடியாது இல்லையா? அவ்வளவு மோசமா இருக்கிறாங்க. இந்த நிலைமையை யார் பார்க்கிறான்னா, என்னுடைய கணிப்புப்படி அண்ணால் தப்பிச்சு வந்ததே பெரிய பாடாதிருக்க போல இருக்கப்போ. புரியல? அவ தப்பிச்சு வந்தது நல்ல வேலை. கர்த்தர் கிருபை என்ன பண்ணாரு? என்ன காப்பாத்தி கொண்டு வீடு சேர்த்துட்டாருப்பா. அந்த பாட்டு இருக்கிறார். இதை பார்த்தவனே அவளுக்கு என்ன செய்ய முடியல? நான் உள்ள தாங்க இல்லையா? ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா, ஏன்னா பொம்பளை பிள்ளை என்ன செய்ய முடியாது? இந்த ஆசாரியர்கள் கூடாரத்துல போய் ஆசாரியனா பழி செலுத்த முடியாது இல்லையா? அங்க என்ன செய்ய முடியாது? அவ எதன் அடிப்படையில கேட்டான்னா, அவ விருப்பத்துக்கு கேட்கல. எனக்கு பின்னாடி எங்க வீடுகாரனுக்கு வயசாகி போச்சு, இப்போ ஒரு மாப்பிள்ள பறக்கிறான். அப்ப ஒருவேளை நான் எங்க வீடுகாரன் மொழியை செத்து போயிட்டான், எனக்கு சோறு போட ஆள் இல்லையே, அதான் என் பையன் வந்தாலும் நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பி அவனை என்ன செய்வேன்? அவன் கையில வாங்குற சம்பாதியை வச்சு நான் நல்ல ஜெகஜோதியா வாழ்ந்துட்டு இருப்பேன். அப்படித்தான் நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, நிறைய அம்மாமார்கள், நிறைய அப்பாமார்கள் பிள்ளைகளை படிக்க வச்சிருந்தாங்க. அவன் படிச்சு முடிச்ச உடனே தோத்தம் பண்ணிடுவான். சரி, ஓகே அப்படின்ட்டு சரி சோத்த போட்டோம் நடத்தி முடிச்சுட்டு என்ன செஞ்சிடறான்? அவன் பண்ணி சோத்த போட்டு என்ன பண்ணிடுறான்? நடத்தி முடிச்சு வேற என்ன செய்ய அப்படின்னு இருக்குது. ஆனா அண்ணான் பாக்குறான், ஐயா இவன் என்னையா சோறு போட்டு நான் சாப்பிடுறது? எனக்கு சோறு போட யாரு இருக்கிறீங்க? நீங்க இருக்கும் போது நான் ஏன் இவன் கிட்ட நம்ம கையில கிடக்க போறேன் இல்லையா? யார் கிட்ட? நான் பெற்றுட்டா அவனோட கையில் உட்காந்து ஒரு காலம் ஏந்த மாட்டேன். நீங்க இருக்கும் போது நான் ஏன் இவன் கிட்ட நான் கையை நீட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். எனக்கு ஒரு பையன் எதுக்கு நான் கேட்கிறேன்னா, இன்றைய ஆசரிப்பு கூடாரத்துடைய நிலைமை, இன்னைக்கு தேவனுடைய தேவனுடைய நிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப படு மோசமா இருக்கு. சர்ச்சுக்கு போய் யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு என்ன செய்ய முடியல? பேசவே முடியல. ஒருத்தங்கிட்ட போகவே முடியல. அப்ப ஜனங்கள் எப்படி இருக்குது? காணிக்கையா வெறுப்பா எண்ணினார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது இல்லையா? காணிக்கைய இவன் பார்க்கிறான். இவருக்கு ஒரு தேவை வந்துருச்சு. ஒருவேளை நமக்கு ஒரு பிள்ளை இருந்தா அவனை எப்படி வளர்க்கலாம்?
அவனை எப்படி அர்ப்பணிக்கலாம், அவனை எப்படி ஒப்பு கொடுக்கலாம், அவனை எப்படி உருவாக்கலாம் அப்படி என்ற ஒரு பெரிய கனவோட கூட இப்ப அண்ணா அப்ப தேவசனத்தை நிற்கிறான். எதுக்கு? எனக்காக நான் கேட்கல, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய நான் என்ன செய்வேன், உமக்காக ஒப்பு கொடுத்து அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவன் என் பிள்ளைன்னு சொல்றதை விட அவன் உங்க பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்வேன், நான் உருவாக்கி. நீங்க ஏங்குறீங்கல்ல, ஒரு நல்ல ஆள் கிடைக்க மாட்டானா, ஒரு நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டானா இந்த ஆசரிப்பு கூடாரத்துல இந்த ஜனங்களை நடத்துவதற்கு, இந்த ஜனங்களுக்கு சொல்றதுக்கு, இந்த ஜனங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு, இந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டானா, ஒரு நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டானா, ஒரு நல்ல ஆளு கிடைக்க மாட்டானா அப்படின்னு ஆண்டவருக்கு உள்ளத்துல ஒரு பயங்கரமான ஏக்கம் இருக்கிறத யார் புரிஞ்சுக்கிட்டான்னா இந்த அண்ணார் புரிஞ்சுக்கிட்டான் இல்லையா? அப்ப ஜெபிக்கிறவங்க எதை புரிஞ்சு ஜெபிக்கணும்? தேவனுடைய இருதயத்தை புரிந்து ஜெபிக்கணும். நம்ம விருப்பத்துல ஜெபிக்கிறது இல்லை. நம்ம விருப்பத்தில் ஜெபிக்க என்ன ஜெபிச்சிருக்கணும், எனக்கு ஒரு பிள்ளையை தான் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சிருக்கணும். அவ ஜெபிக்கிறான், ஏன் விருப்பத்தை நிறைவேற்றினா ஜெபிக்கல. உங்களுக்கு ஒரு பாரம் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்குது, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்னது? இந்த ஏழிய நம்பன, இந்த ஏழை இப்படி உட்கார்ந்துட்டான், இந்த ஓப்படிய நம்பன அவன் இப்படி போயிருக்கான், இந்த பணக்காச நம்பன அவன் இப்படி போயிருக்கான், எல்லாரும் இப்படி போயிட்டாங்க. இந்த ஆசரிப்பு கூடாரத்துல இந்த ஜனங்களை நடத்துவதற்கு ஒரு சரியான ஆட்கள் வேணுமே அப்படின்ற ஒரு பெரிய ஏக்கம் யாருக்குள்ள இருக்குது? ஆண்டுடைய இருதயத்துக்குள்ள இருக்குது இல்லையா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12, 13 நினைக்கிறேன். செய்து ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை, அதுபடி வசனம் 10ஆம் வசனம் கூட கேட்டது. அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்த்திருக்கிறாரு? இப்படி யாராவது ஒருத்தர் ஜெபிக்க மாட்டானா? இப்படி யாராவது ஒருத்தர் இப்படி சாலமோன் கேட்டது தேவனுடைய இருதயத்துக்கு உகந்தது என்றார் இல்லையா? அப்ப தேவனை சந்தோஷப்பட்டுச்சுன்னு சொல்றார். அப்படிதானா? இப்ப சாலமோன் ஜெபம் பண்றா, என்ன ஜெபம் பண்றா? ஐயா எனக்கு காசு வேணாம், எனக்கு பணம் வேணாம், எனக்கு என்ன வேணும்? இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேணும்னு கேட்கிறான் இல்லையா? இந்த ஜெபம் தேவனுக்கு எப்படி இருந்துச்சா? அப்ப தேவன் என்ன எதிர்பார்த்து இவ்வளவு நாளா? இப்படி யாராவது ஒருத்தர் ஜெபிக்க மாட்டானா? இப்படி யாராவது ஒருத்தர் கேட்க மாட்டானா? ஏன்னா எல்லாரும் என்ன கேட்கிறான்? ஆண்டவர் சொல்ற என்ன சொல்றாரு? எல்லாரும் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, வந்த உடனே முதல்ல காசை கேட்பாங்க இல்லையா? முதல்ல என்ன கேட்பாங்க? இப்ப அம்மா வீட்டுக்கு பையன் போனாலும் சரி, பொண்ணு போனாலும் சரி, என்னதான் கேட்கறான் முதல்ல? இல்லங்க, அம்மா வீட்டுக்கு பையன் போனாலும் சரி, பொண்ணு போனாலும் சரி இல்லையா, முதல்ல என்னதான் கேட்கறாங்க? எப்படிமா நல்லா இருக்கியா? சரி குடிக்கிறதா வேணுமா? நான் என்ன செஞ்சுட்டு போறேன், இந்த ஒரு 2000 ரூபாய் வச்சுக்கோ, இந்த மாசம் என்ன பண்ணு, நீ செலவு பார்த்துக்கோ, வேற ஏதாவது தேவையா போன் பண்ணு, நான் என்ன செஞ்சு அனுப்புறேன். போன் பே தான் போன் வச்சிருக்கிறேன்ல, நான் போன் பே அனுப்பி விடுறேன், ஜிபே பண்ணி விடுறேன். என்ன பண்ணி விடுறேன்? ஜிபே பண்ணி விடுறேன். அப்படி எந்த பிள்ளைங்க கேட்க நினைக்கிறீங்க? என்ன கேக்குது? என்னம்மா ஒண்ணும் இல்லையா? ஒன்னும் இல்லையா? எல்லாம் இருக்கு, வீட்டுல 4 பக்கம் சோறு இருக்கு, அதெல்லாம் நீ வச்சுக்க, வேறதான் இல்லையா? வேறதானே இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? சரி கேட்காத தோத்திரம் கொடுக்காது, கேட்டாலும் தோத்திரம் வழியில என்ன பண்ண சொன்னீங்க. நாங்க அவன் கேட்டதை வேற யார்கிட்ட கேட்க, சரி யார் கேட்க கேளு, அப்புறம் போவாச்சு, அதுலயே தமிழாச்சு. அப்ப என்ன சொல்லி பாருன்னா, எல்லாரும் என்கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, சாலமோன் வந்த உடனே காசை கேட்கறாங்க. வந்த உடனே அதான் சொல்றேன். என்ன சொல்றாரு? நீ ஐஸ்வர்யத்தை கேட்காம, நீடிச்ச ஆயுள கேட்காம, எதிரியுடைய ஆயுளத்தை கேட்காம அப்படின்ற. அப்ப எல்லாரும் என்ன கேட்கறாங்க? வந்த உடனே என்கிட்ட முதல்ல காசை தான் கேட்கறாங்க இல்லையா? எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிள்ளைய ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு தான் கேட்கறாங்க இல்லையா? இந்த ஜெபத்தை கேட்டு கேட்டு எனக்கு என்ன போச்சு? சரி இப்ப பாரு, வருவான், குட்டி போடுவான், ஸ்தோத்திரம் பண்ண உடனே ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கப்பான்னு கேட்பான் பாரு அப்படின்னு பக்கம் சொல்லுவா. யார் கேட்ட? பிதா கிட்ட சொல்லுவார். யாரு?
இப்ப ஏசான பக்கம் தான் இருக்கிறாரு. யார் பக்கம் இருக்கிறாரு? பிதாவின் வலது பக்கம் உட்கார்ந்துக்கிறாரு பாருங்க. இப்ப அவன் வருவான் இல்ல உடனே இயேசு பிதா சொல்லுவான் இல்லையா, இயேசு வரான் பாரு, முட்டி போடுவான், சுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்கமா தெரியுமா, என்ன இப்படி ஆச்சு ஆசிரியப்பா, எனக்கு இவ்வளவு தேவை இருக்குப்பா, இந்த கடைக்காரன் வருவான்பா, இந்த கடனை கொடுக்கணும்பா, அதை செய்யணும்பா, எனக்கு கொடுங்கப்பா இப்படின்னு கேட்பான் பாரு. அப்படின்னு ரெண்டு பேர் பேசிப்பாங்க. யாரு? இயேசு பேசிக்குவாங்கல்ல. அப்படி இப்ப சாலமோன் போயிட்டு முழங்கால் போட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னு பாரு, சாலமோன் என்ன கேட்பான் பாரு, ஒண்ணு காசை கேட்பான், இல்ல ரொம்ப வருஷம் உயிரோட இருக்கணும் அப்படின்னு கேட்பான், மூணாவது எதிரி எல்லாம் என் கையில ஒப்பு கொடு அப்படின்னு கேட்பான் பாரு. அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசியிருந்தா பொசுக்கு நான் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க உடனே அப்படி ரெண்டு பேரும் பாக்குறாங்க. இது என்ன இது, நம்ம இதுவரைக்கும் இப்படி ஒரு ஜெபத்தை பார்த்ததே இல்லையே, இப்படி ஒரு ஜெபிச்சதை நம்ம என்ன செய்வே இல்லை, கேட்டதே இல்லையே. அப்படி ரெண்டு பேரும் பாக்குறாங்க. ஆஹா, நீ இதை கேட்ட பாரு, அதனால நீ கேட்காத ஐஸ்வர்யம் என்ன செய்யற நான் கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப எது தேவனுக்கு உகந்தது இல்லப்போ? அப்ப தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, இப்படி யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா, இப்படி யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா, இப்படி யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா, இந்த ஜெப குறிப்புக்கு யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரிய ஏக்கம் யாருக்கு இருக்குது? எப்படி நமக்கு ஒரு ஏக்கம் எது, அதை போல இதுக்கு யாராவது ஜெபிக்கணும், இதுக்கு யாராவது ஜெபிக்கணும், இதுக்கு யாராவது ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஏக்கம் யாருக்கும் இருக்குது? தேவனுக்கும் இருக்குது. அப்ப இப்போ இந்த சாமியில ஓப்பனை பணங்காசு காலத்துல ஆண்டவருக்கு என்ன ஏக்கம் இருக்கும்? யாராவது ஒரு நல்ல பையனை எடுத்து, ஆண்டவரே என் பையனுக்கு தரேன், நல்ல உருவாக்கி, நல்ல ஜபத்தில் உருவாக்கி, அவன் நல்ல ஜெபிக்க வச்சு, நல்ல துதிக்க வச்சு, நல்ல ஸ்தோத்திரமன வச்சு, நல்ல பாடி ஆராதிக்க வச்சு, நான் நல்ல ஜோமன வச்சு, நல்ல அர்ப்பணிக்க வச்சு உமக்காக நான் கொடுக்கிறேன். அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் உங்க பிள்ளையா வாழணும், உமக்கு அவன் பயன்படணும். அவன் அசைற ஒவ்வொரு அசைவும் அவன் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் அவன் எனக்கு பயன்படக்கூடாதுப்பா, உங்களுக்கு தான் அவன் பயன்படணும் அப்படின்னு நினைச்சு யாராவது கேட்பாங்களா அப்படின்னு ஆண்டவர் இருக்கிறாரு. ரொம்ப ஏக்கமா இருக்கிறாரு. ஏன்னா நிலைமைய பார்க்கிறாரு, எல்லாம் மோசமா இருக்கு, இதுக்கு இருக்க மோசமா போயிட்டு இருக்கு, கடைசியா எங்க போய் நிக்கவே தெரியல, எங்க போய் முடியவே தெரியல அப்படின்னு நினைச்சு எல்லா அப்பா அம்மா தாய் பார்க்கிறாரு இல்லையா. சரி, இவங்க என்ன ஜெபிப்பாங்க, இவங்க என்ன ஜெபிப்பாங்க, இவங்க என்ன ஜெபிப்பாங்க அப்படின்னு என் பிள்ளை படிக்கிறதெல்லாம் மறந்து போயிடுறான், நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு அம்மா கேட்கறாங்க இல்லையா. அடுத்த கேட்கறாங்க, என் பையன் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேங்கிறான், ஆண்டவரே அவனை பள்ளிக்கூடத்துக்கு போக வைங்கப்பா அப்படின்னு கேட்கிறான். என் பையனுக்கு ஆண்டவரே நல்ல சுகம் கொடுங்கப்பா, அடிக்கடி பழிவனம் பண்றான், அவனுக்கு ஜுரம் வருது, நல்ல சுகம் கொடுன்னு கேட்கறாங்க. இவர் பார்க்கிறாரு, யாரானா ஒரு ஆளு உங்களுக்கு பயன்படுத்த என் பிள்ளை அப்படின்னு ஜெபிப்பாங்கன்னு பார்த்தா, ஒருத்தி பார்த்தா ஞானத்தை கேட்கறா, ஒருத்தி பார்த்தா காசை கேட்கறா, ஒருத்தி பேர பையனுக்கு சட்டம் வேண்டாம், ஒருத்தி பேண்ட் வேண்டாம், ஒருத்தி பார்த்தா பீஸ் வேண்டாம், ஆக மொத்தம் கட்டிருக்கிறாங்க மொத்த பேரும். ஏன் கட்டது வாங்கறதுதான் கேட்டுக்கிறாங்களே தவிர எனக்கு கொடுக்கறது ஒரு ஆள் என்ன செய்யல. ஆனா கொடுத்ததே நான் தான் இல்லையா, கொடுத்ததே ஏதோ இவங்க கஷ்டப்பட்டு பெற்ற மாதிரியே என்ன செஞ்சுக்கிறாங்க, இவங்க கேட்டுக்கிறாங்க இல்லையா. உங்களுக்கு கொடுத்ததே யார் தான்? கொடுத்ததே நான் தான் இல்லையா. கொடுத்த நானே கம்முன்னு இருக்கிறேன் இல்லையா, கொடுத்த நானே கம்முன்னு இருக்கிறேன். வாங்கின இவங்க ஏதோ ரொம்ப கேர் எடுக்கிற மாதிரி, ரொம்ப ரத்தம் சிந்தன மாதிரி, ரொம்ப உயிரை கொடுத்த மாதிரி, அதை கொடுங்க பிள்ளைக்கு, இதை கொடுங்க பிள்ளைக்கு, இது கொடுங்க பிள்ளைக்கு, அதை கொடுங்க பிள்ளைக்கு இல்லையா, அதை கொடுங்க பிள்ளைக்கு, இதை கொடுங்க பிள்ளைக்கு, இதை கொடுங்க பிள்ளைக்கு, அதை கொடுங்க பிள்ளைக்கு, இப்படிதான் கேட்கிறாங்களே ஒழிய, நான் ஆண்டவரே இந்த பிள்ளை நீங்க தானே கொடுத்தீங்க, என் பிள்ளைய உங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே அவனை நல்லா உருவாக்கி உமக்கு பயன்படுத்த வைங்க, அவன் நல்ல செவிக்க வைங்க, நல்ல முட்டி போட வைங்க, அவன் முழங்கால் போட வைங்க, நல்ல ஸ்தோத்திரமான வைங்க அப்படின்னு யாரானா ஜெபிக்கவான்னு பார்த்தா ஒருத்தர் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. சொல்றாங்க, நாளைக்கு பிள்ளைக்கு எக்ஸாம், ஜெபம் பண்ணுங்க. என்னது, நாளைக்கு பிள்ளைக்கு எக்ஸாம், ஜெபம் பண்ணுங்க. யாராவது நாளைக்கு சண்டே கிளாஸோட எக்ஸாம், என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு அது போனா போகுது, போகாட்டி போகுது இல்லையா. எங்க புரியலையா? நாளைக்கு பிள்ளைக்கு ஏபிசி தலைகடா இருந்தாலும் எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஓகே, நல்லது இல்லையா. அதே போல சண்டே கிளாஸ் ஒரு எக்ஸாம் வச்சு அந்த பிள்ளை எக்ஸாமுக்கு யாராவது நாளைக்கு சண்டே கிளாஸ் எக்ஸாம், எங்க பிள்ளைகளுக்கு என்ன ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு பாக்குறேன். நானும் 21 வருஷமா பாக்குறேன், ஒரு அப்பா அம்மா கூட சூப்பரா ஜெபம் பண்ணதே இல்லை. புரியல. சரி, ஒரு அப்பா அம்மா என்ன செய்யல, என் பையன் சண்டே கிளாஸுக்கு ஒழுங்கும் போக மாட்டேங்கிறான், சண்டே கிளாஸ் சொல்றத கவனிக்க மாட்டேங்கிறான், பாடுற பாட்டை பாட மாட்டேங்கிறான், செபிக்கிற சத்தத்தை செபிக்க மாட்டேங்கிறான், சொல்ற ஹோம்ஒர்க்கை செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்ற படத்தை யாருக்காவது
சரி சண்டே கிளாஸ் என்னடா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டது ஏதாவது இல்லையா? ஸ்கூல் போயிட்டதா நீ என்ன நடத்தினாங்க, என்ன ஹோம்ஒர்க், முதல்ல ஹோம்ஒர்க் மாட்டேன் அப்படின்னு கேட்கறது இல்லையா? வெரி குட், நல்லது. அதே நேரத்தில் கிளாஸ் போயிருந்தே ஞாயிற்று வீட்டுக்கு போனே, ஏய் சண்டே கிளாஸ் மாட்டேன், என்ன ஹோம்ஒர்க் பண்ணாங்க சொல்லு குடு அப்படி யாராவது கேட்டிருந்தா உங்களுக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தமலை பல மடங்கு ஆசீர்வதிப்பா. கேட்காத உங்களுக்காக ஸ்தோத்திரம், இனி அது கேட்க செய்வாங்க. ஆமென். புரியல? நம்ம நினைச்சிருக்கிறோங்க என்னது, நம்ம ஏதோ சர்ச்சைக்கு போயிட்டு வந்தோம், ஒரு ஜெபம் பண்ணிட்டு உடனே கர்த்தர் சந்தோஷப்பட்டாரு, பயங்கரமா ஓஹோ ஆஹா ஓஹோ அப்படின்னு தான் நினைக்கிறோம். அவர் நினைக்கிறாரு, நான் நினைக்கிறேங்க 1ஆம் கிளாஸுக்கு பையன் அழுதுன்னு போறான்னு அம்மா ஜெபிக்க வைக்கிற அம்மாளுக்கு சண்டே கிளாஸையும் கூட போக மாட்டேங்கிறான்னு ஜெபிக்க வைக்க முடியலையே. பல கிளாஸ்ல சொல்ற ஏபிசிடி மறந்து போயிடறான்னு சொல்ற அப்பா அம்மாவுக்கும் சண்டே கிளாஸ் சொல்லி கொடுற வசந்தம் மறந்து போயிடறான், சொல்ல முடியலையே. அங்க சண்டையில சொல்ற கதையை சொல்ல மாட்டேங்கிறான்னு மறந்து போயிடறானு, இதை சொல்ல மாட்டேங்கிறான். என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு என்ன செய்ய வைக்கல, ஜெபம் பண்ண வைக்கலையே. அப்ப வசனம் மண்டையிலன்னா கூட பரவாயில்ல, ஏபிசிடி என்ன இருக்கணும், மண்டை நிறைய இருக்கணும் இல்லையா? இல்ல வேகமா புரியலையா? இல்ல என்னையே சொல்லும் போது நான் இப்படி அப்படி உட்காந்துக்கிறேன் தெரியல, எப்படி உட்காந்துக்கிறேன் தெரியல. நீங்க ஒரு மாதிரி உட்காந்து எனக்கு பயமாக்கு தப்பா பிரசங்கம் பண்றதுனால எனக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடுது. நீ கொஞ்சம் பிரியத்துக்கு தான் நான் போகிறோம், பரவாயில்ல இவங்க அப்படி இல்லை, அப்ப நம்ம என்ன செய்யலாம், போர் பண்ணி தூக்க மாட்டாங்க, ஏன்னா சிந்தா பார்த்துட்டு நம்ம அம்மா போயிடும் அப்படின்னு கொஞ்சம் பிரியா பேச முடியும். நீங்க மறைக்கிறத பார்த்தா என்னதான் சொல்றீங்க அப்படின்னு பின்னாடி போர் பண்ணி தூக்கி ஒரு பயம் வர வந்துருது. அதனால சொல்ல பாருங்க, தூக்குறான்னு பிரச்சனை அதை அவர் பார்த்துக்குவாரு. போர் பண்ணி யாருது அந்த கையை ரொம்ப தூக்குறாங்க பண்ணிட்டா அவர் கூட அவர் பார்த்துக்கிறாங்க, நான் என் கூட சண்டை போட்டு நடக்கணும் அப்படி பார்த்துக்கலாம். என்னைக்கு அதை அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறோம். என் பிள்ளை சொல்லி சண்டே கிளாஸ் போக மாட்டேங்கிறான், சண்டைக்கு கதையை ஞாபகப்படுத்த மாட்டேங்கிறான், வசனத்தை சொல்ல மாட்டேங்கிறான், ஜெபத்தை பண்ண மாட்டேங்கிறான், இப்படி இருக்குது. என் பையனுக்கு ஜெபம் பண்ணுங்க, வீட்டுல ஜெபம் பண்ணா ஜெபமே பண்ண மாட்டேங்கிறான், என் பையனுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படி என்ன வந்து கேட்டீங்க. ஸ்கூல் போக மாட்டான்னு ஜெபம் பண்ண சொல்றோம், பாடம் படிக்க மாட்டேங்கிறான்னு ஜெபம் பண்ண சொல்றோம், ஹோம்ஒர்க் எழுத மாட்டேங்கிறான்னு ஜெபம் பண்ண சொல்றோம், படிக்கிறதெல்லாம் மறந்து எல்லாம் நல்லது, தப்பு கிடையாது. ஆனா அதே காரியம் இந்த ஆவிக்குரிய மக்கள் இருக்கா? ஆனா இவன் பார்த்தா, ஏய் நீ சன்னி பாய் படிக்க தேவையில்லை, முட்டி போட்டான். யாரு 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 சொல்லுங்க, மூணு சொல்ல அண்ணால சொல்லுங்க. அவ என்ன சொல்லிட்டா, நீ ஸ்கூலுக்கு போறிய அதெல்லாம் எனக்கு தெரியாது, போடுறா முட்டினா இல்லையா? அம்மா நான் இப்பதான் பால் மறந்தான், போடுறா முட்டிட்டான். எப்போ பாலே மறக்கல என்ன போட வச்சுட்டான். நீங்க நம்ம பிள்ளைங்க முட்டி போடுமா? பனிஷ்மெண்ட் கொடுத்தா முட்டி போடும் இல்லையா? பனிஷ்மெண்ட் கொடுத்தா முட்டி போடும் இல்லையா? நம்ம பிள்ளைக்கு வந்த உடனே இன்னைக்கு 12 வயசு, எத்தனை வயசு, உங்க பிள்ளைக்கு என்ன வயசு நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. நேரம் வந்த உடனே உலகம் போட்டு ஏதோ ஒண்ணு ஒரு சம்பிரதாயப்படியாவது சர்ச்சைக்கு வந்து போனோம், முழங்கால் போடணும், அந்த பழக்கமாக கற்றுக் கொடுத்துருக்கிறோமா? என்னைக்காவது ஆண்டவரே இந்த பையன் சர்ச்சுக்கு போன உடனே முழங்கால் போட மாட்டேங்கிற ஆண்டவரே, போன முட்டி போட்டு சோமான மாட்டேங்கிற ஆண்டவரே, எனக்கு அதை கத்துக் கொடுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணி இருக்கிறியா? இல்ல இல்லையா? எதுக்கு ஜெபம் பண்றோம்? வேண்டாம் இருக்கும்போது அழுதுனே ஆண்டவரே ஜெபம்ப்பா, எப்பட்ட அழாத போய் அழாத வரணும்பா அப்படின்னு அழகா ஜெபம் பண்றோம். எப்போ பிள்ளை அழுதுன்னு போச்சுன்னா எப்பட்ட அழுதுனே போற ஆண்டவரே, நீங்க தான் கூட இருக்கணும், நீங்க அப்பா மக்கள் அம்மா மக்கள் ஆயம்மா மக்கள் எப்போ வேலை ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் நீரா பிள்ளையோட கூட இருக்கணும், துணையா இருக்கணும், பக்கமா இருக்கணும், தூரம் போயிடக்கூடாது. அவன் ஒன்றை வேற யாரும் பிள்ளைங்க இல்லை, ஆனா அவனை மட்டும் போயிடவே கூடாது, அவனை விட்டு போயிடவே கூடாது. வேற எந்த பிள்ளை எப்படி போனா பரவாயில்ல, என் பிள்ளை கூடவே இருங்கப்பா அப்படின்னு நம்புறாங்க. என்னைக்கு அந்த சண்டையில போக மாட்டேங்கிற ஆண்டவரே இவனை மாத்துங்க, அந்த சண்டையில போன எண்ணத்தை கொடுங்க. சர்ச்சை வந்து உட்கார மாட்டேங்கிறான், பையன் நோட் சொல்லத மாட்டேங்கிறான், இப்படி உட்கார்ந்து நடக்கிறான், இவனுக்கு என்ன பண்ணுங்க, இப்படி நல்ல புத்திய கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஜெபம் பண்ணுவாளா அப்படின்னா கஷ்டம் தான் இல்லையா? அவன் அழுது உட்காந்து நடக்கிறான், நானே என்னமோ பண்ணி பார்க்கற ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, இவனுக்கு நல்ல புத்திய கொடுங்க ஏசப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுவான்னு பார்த்தா கிடையாது இல்லையா? அப்படி என்ன பண்ணுது, அங்க வந்து தூங்கினாலும் சரி, அது நடந்தாலும் சரி, போனாலும் சரி, என்னமோ பண்ணி கிடக்கும் போது அது பார்த்து விளையாட்டு கிடக்கட்டும் புள்ள, ஒரு நாடு எங்க விளையாடும், நீங்க தானே விளையாடும் அப்படின்னு உட்காந்து நினைக்கிறீங்க இல்லையா?
ஆனா இதே ஸ்கூல்ல போனா எப்படி இருக்கும்? ஆனா அண்ணா சொன்னா, தம்பி நீ ஸ்கூலுக்கு போறியோ எனக்கு தேவையில்லை, இல்லையா நீ படிக்கலையோ படிக்கல எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை பொலங்கட போடுறானா போட்டா இங்க போட்டு முட்டிய தட்டினா பாருங்க, அங்க போன உடனே பயம் வந்துருச்சு, எப்பா நம்ம முட்டி போடணும், அம்மா முட்டிய தட்டிடுவடா அப்படின்னு எங்க போடுறோம் முட்டி? ஆணையத்தை போடுறான். ஏன் அம்மா தட்டனால முட்டிய எங்க வீட்டுல எடுத்து அது கட்டணா இல்ல முட்டி போட மாட்டேன், இந்த முட்டி தான் முடங்காதா, இந்த முட்டி தான் முடங்காதா அப்படி நினைக்காதீங்க சொல்றேன், அப்படின்னு விட்டுறாதீங்க. ஆனா சொல்றேன் சரியா, அது இதுவும் முடங்க மாட்டேங்குது, இந்த முட்டியை போட மாட்டேங்குது, முட்டிக்கு முட்டி கட்டணா. சர்ச்சைக்கு வந்த உடனே எது ஞாபகம் வரும்? ஏசனாவது ஞாபகம் வரும் இல்லையோ, எப்ப நீங்க முட்டி போடாத போனா அம்மா முட்டியை தட்டிடுவாடா அப்படின்னு என்ன பண்ணிடலாம், அப்படி முட்டி போடாம போட வச்சிருமா இல்ல, ஆனா போட வச்சுக்கான ஒருத்தி போட வச்சுக்கான அவரு பார்த்தா, ஆகா எல்லாரும் பார்த்தாங்க அவங்க தேவைக்கு தான் ஜோம் பண்ணுவாங்க. முதல் முறையா ஒரு பிள்ளை ஜோம் பண்றான். எதுக்கு ஜோம் பண்றான்? என்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக. எல்லாரும் அவங்க தேவை நிறைவேற்றுவதற்கு தான் என்கிட்ட ஜோம் பண்ணுவாங்க. ஆனா இங்க மட்டும் வந்திருக்கிறாரா ஏன் தேவையை நிறைவேற்றுவதற்கு என்கிட்ட ஜோம் பண்ற பாரு. யார் தேவைய? ஆண்டவருக்கு ஒரு தேவை, அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு யாரே ஜோம் பண்றா? அவளே ஜோம் பண்றா. எதுக்கு? ஏன் தேவையை நிறைவேற்ற என்கிட்டே வந்து ஜோம் பண்றான்னா இவளை ஏன் ஆஸ்வதிக்க கூடாது, இவளை ஏன் உயர்த்த கூடாது, இவளை ஏன் சந்தோஷமா வைக்க கூடாது அப்படின்னு கர்த்தர் பார்ப்பார் இல்லையா? அப்படி பார்த்தாரு, அன்னைக்கு சந்தோஷப்பட ஆரம்பிச்சாரு, அவ சாதன வரைக்கும் சந்தோஷமா இருந்தார். இந்த முன்னை என்னையும் கத்த சாதன வரைக்கும் சந்தோஷம் வைக்கணும்னு கத்த விரும்புறான். அது வைக்கணும்னா ஒன்ன செய், தேவனை சந்தோஷப்படுத்த பழகிக்கும். எதெல்லாம் தேவனை சந்தோஷப்படுத்தமோ அப்படிப்பட்ட ஒரு செயலை நாம் செய்ய பழகிட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் சாகர வரைக்கும் கர்த்தரை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். நேரமாச்சு, கண்ணை மூடுங்க, சோமனும் முன்னே வாட்சை பார்த்துட்டீங்கன்னா முன்னையே பைபிள் மூடி வச்சுக்கிட்டீங்க, உன்னை வாட்சை பார்க்கிறேன், அதனால கண்ணை மூடுங்க, சோம் பண்ணிடுவோம், சீக்கிரமா முடிச்சு உன்னை அனுப்புறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காய் மக்கள் நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கும். உங்க மகிமையுள்ள கரம், உங்க மகத்துவமான கரம் உடைய பிள்ளைகள் இருக்கணும். கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் எங்களை தாங்கி நடத்தணும். ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல ஒருவேளை கடந்த நாட்கள்ல எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மாத்திரம்தான் நாங்க ஜெபிச்சோம். உங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கு, உங்களுக்கும் தேவை இருக்குது என்பதை நாங்கள் அறியாம எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மாத்திரமே நாங்க ஜெபித்ததுனாலதான் இந்த வரைக்கும் எங்க வாழ்நாள்ல சந்தோஷமாக வைக்கிறேன்னா எனக்கு அர்ப்பணிக்கிறேன். இது எங்க விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அதே அளவுக்கு உங்க தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்க ஜெபிப்போம்ப்பா. எங்க மனசுல இருக்கிறத மட்டுமே உங்களை கொட்டிட்டு போகாம உங்க மனசில் இருக்கிறதையும் புதிச்சு நாங்க ஜெபிப்பதற்கு எங்களுக்கு கிருபையை தாங்கப்பான்னு சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாகர வரைக்கும் ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்தி நீங்க ஆசீர்வதிக்கும்படி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட மகிமையான கிரியை கர்த்தர் செஞ்சு நாமத்தை மையப்படுத்துங்க. இந்த நாட்களில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு, இந்த குடும்பங்களை ஆசீர்வதிச்சு, இந்த பிள்ளைகள் குடும்பங்களும் சாகர வரைக்கும் சந்தோஷமாய் பார்க்க வேண்டும் சொல்லி உடைய ஊழியக்காரன்